வணக்கம். சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி அவல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்ச அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பச்சை வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் வறுத்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்துட்டு பருப்பு கோல்டன் கலர் ஆன அப்புறமா 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1 கப் அவல், இது தின் அவல், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணியை வடித்து வச்சிடலாம். திக்கவல்னால் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இங்கே வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. 3 மீடியம் சைஸ் தக்காளி இல்லை 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த அவலை கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறமா நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போ கலந்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இதை மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 4 நிமிஷம் கழித்து இதை நல்லா ஜென்டிலாக கலந்து கொடுத்துட்டா நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி தக்காளி அவல் சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.